டைட்டிலில் வந்து அந்த மேலே இருக்கிற கோடு இருக்கு இல்லையா, ஸோ டு பி கண்டினியூடுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். லவ் ஹேவ் டு பி கண்டினியூட் அப்படின்னு. இது இப்போ ஏன்னா படிச்சுட்டு இருக்கிற விஷயத்துக்கு தான் மேலே கோடு போடுவாங்க இல்லையா. ஓகே, நான் படிக்கவே மாட்டேன் மேம். ஸோ லவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சது. சூப்பர் மேம், எனக்கு இப்போ அப்படி தோணுது மேம். நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேங்க மேம். சாம்பிள் சார், இந்த சாங் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் வந்து 90ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போடுவீங்க, அந்த லவ் ஃபீல் அந்த மாதிரிலாம். நீங்கள் 90ஸா இல்லை 80s? நான் 87 பானு, டெக்னிக்கலி 90s கிட்டு. என்னென்னா மியூசிக்கில் வந்து இப்போ மியூசிக்கோடைய பரிமாணம் மாறி இருக்கிறது உண்மைதான். பட் ஆனால் உணர்ச்சி வந்து பழைய மியூசிக்கில் நிறைய இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பிரதிபலிப்பு நம்ம கேட்டு வளர்ந்ததை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது யாருன்றதுக்காக அதை நம்ம திரும்ப அதை இது பண்ணுறோம். இன்னொன்று, நம்ம மண்ணிலே இருக்கிற இசையோட ஒரு நீட்சியாக நம்மளும் இருக்கணும்ல. நம்ம இந்த மரத்தில் தான் நம்ம ஒரு சின்ன இலையாக இருக்கும். நம்ம வேறு ஏதோ ஒரு இதை வந்து இன்வைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிரவுண்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றனால ரெப்ரசன்டேஷனுக்காக மேக் ஷுர் நம்ம ஒரு கேட்டால் இது எந்த ஒரு மியூசிக் அப்படின்னா தமிழ் மியூசிக் அப்படின்னு யாராவது சொல்லணும் உலகத்தில். ஸோ அதுக்காக தான் நான் மேக் ஷுர் அந்த நேட்டிவான விஷயத்த அலைவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். டேரக்டா